சமத்துவம் சமத்துவம்னு காலங்காலமாக கூவிட்டு இருக்க கட்சியில் கூட சமத்துவங்கிறது எந்த அளவில் இருக்குன்னா அவங்க எடுக்கக்கூடிய திரைப்பட காட்சியில் மட்டும் தான் அப்படி இருக்குமே தவிர நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு சமத்துவம் என்ன அப்படிங்கிறத நேற்று போகிற போக்கில் தளபதி விஜய் கேட்டு போயிட்டாரு. நேற்று எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரியார் திடலில் தளபதி விஜய் அவர்கள் வந்து மாலை மரியாதை பண்ணி வணக்கம் செலுத்தினார்ல, அங்கே அவர் கார்லேருந்து இறங்கி வரும்போது அவர் கூட குசியாக வந்திருக்காரு. கூட உள்ள நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள் அப்படி இப்படின்னு. ஆனால் யார் கையிலுமே கொடுக்காம அவரே கையில் ஒரு கையில் மாலையும் தட்டையும் கொண்டு வந்துட்டு நேராக நடந்து வந்து மாலை மரியாதை பண்ணார். அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்தும் போது நிறைய கட்சி தலைவர்களை பார்த்துருப்பீங்க. அதாவது கூட ஒருத்தங்க வருவாங்க, அந்த இடத்துல நிற்கும் போது அப்படி வாங்கி அப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் காலகாலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்தோட சக மனுஷனுக்கு நம்ம பண்ணுற வேலையை நாமளே பண்ணணும், எதுக்கு அடுத்தவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தை ஒழிச்ச அந்த இடத்துல வந்து அவரே மரியாதை செலுத்தினார். ஸோ இதுதாங்க ஒரு சமத்துவங்கிறது. அதாவது நம்முடைய வேலையை நாம தாங்க பண்ணணும், அடுத்தவங்க பண்ண சொல்லணும் அப்படிங்கிறத எளிமை சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய எளிமையாக எப்பவுமே ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத